ஓம் சாந்தி. இன்றைய தாரணை வகுப்பில் நாம் நம் யஜ்ஞத்தின் மூத்த சகோதரர் பிரம்மா குமார் ஜெகதீஷ் சந்தர் அவர்களின் ஞான கருத்துக்களை கேட்கலாம். பிரதர் சொல்றாங்க, இதுதான் நம்முடைய மனதின் விருப்பம். நாம் அப்பேற்பட்ட குஷி நிறைந்த ஒரு உலகத்திற்கு அனைவரையும் அழைத்து செல்வதற்கு வழிகாட்டியாக ஆக வேண்டும். மேலும் நாம் கூட இதை விரும்புகின்றோம், பாபாவும் இதை விரும்புகின்றார், இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த காரியம் செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு இந்த காரியம் நடக்கும், இந்த விஷயத்தை நம்மை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். புதிய உலகத்தின் படைப்பு காரியத்திற்கு நாம் வழிகாட்டியாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு சில விஷயங்கள் ஆதார ஸ்தம்பமாக இருக்கின்றது, மிகவும் அவசியமானதாகவும் இருக்கின்றது. எவ்வாறு யோகி அமரக்கூடிய ஆசனத்தை காட்டியிருக்கிறாங்க. அந்த ஆசனத்தில் 4 கால்கள் இருக்கின்றது. எந்த ஒரு சிம்மாசனம், எந்த ஒரு அமரக்கூடிய ஆசனமாக இருந்தாலும் அதில் ஒரு கால்கள் இல்லைன்னா நாம் அமர முடியாது. அதே போல பிரதர் சொல்றாங்க, நீங்க கூட இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடையணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களுடைய மனதில் நிறைய நல் விருப்பங்கள் இருக்கின்றது. அது எல்லாமே எப்படி பூர்த்தியாகும்? அதற்கென்று சில விஷயங்கள் ஆதாரமாக இருக்கின்றது, சில விதிமுறைகள் இருக்கின்றது. அதற்காக சில சாதனைகளும் நீங்க செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த விதிமுறைகளில் முக்கியமாக பாபா ஒரு விஷயம் நம்மிடம் கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் என்னுடைய காலடியில் வந்துவிடுங்கள். ஒருவேளை நீங்கள் என்னுடைய காலடியில் வந்துவிட்டீர்கள் என்றால் நான் உங்களுடைய அனைத்து பாவங்களிலிருந்தும் உங்களை விடுபட செய்து விடுவேன். இப்படி பாருங்க பிரதர் ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு ஃப்ரெண்டுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டம். அப்ப இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றாரு அவர்கிட்ட, நீ ஏன் கவலைப்படுற, எல்லாத்தையும் என்னிடம் விட்டுடு, நீ கவலை இல்லாம அமைதியாக இரு, கொஞ்சம் சிரிச்சுதான் காட்டேன், எதுவுமே நடக்காது, இது எல்லாமே என்னுடைய பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டப்படுற ஃப்ரெண்டுக்கு நல்லா இருக்கிற ஃப்ரெண்டு தைரியம் கொடுக்கிறாரு. பிரதர் சொல்றாங்க, அவங்களோ 2 பேரும் மனிதர்கள். ஆனால் இங்கே பகவான் கூறுகின்றார், எந்த ஒரு குருவாலும் இப்படி சொல்ல முடியாது. இதற்காக தான் ஃபர்ஸ்ட் நம்முடைய மைண்டில் இந்த ஒரு விஷயத்தை நாம் செட் செய்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் கல்யாண்காரி நன்மை செய்யக்கூடியவர் அந்த ஒரு இறைவன் மட்டும்தான். ஆனால் அவர் எப்பொழுது கல்யாணக்காரியாக முக்தி, ஜீவன் முக்தியை கொடுக்கக்கூடிய வள்ளலாக எப்ப ஆகுவார் அப்படின்னா, அவருடைய முதல் நிபந்தனை நம்மிடம் என்ன இருக்கு, நீங்கள் என்னுடைய காலடியில் வந்து விடுங்கள், பாக்கி மற்ற எல்லா விஷயங்களை மறந்து விடுங்கள், கவலையற்றவர்களாக இருங்கள், என்னவெல்லாம் பிரச்சனை இருக்கு என்னிடம் கொடுத்து விடுங்கள். பாபா அவ்வளவு நமக்கு உறுதி கொடுக்கின்றார். மேலும் கூறுகின்றார், நான் உங்களுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் உங்களை நான் விடுபட செய்வேன். நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு மோசமான காரியங்கள், அபராதம் கட்டும்படி செய்திருந்தாலும், முழு உலகத்திலும் பாப்பாத்தி கள்ளிச்செடியை நட்டிருந்தாலும், அதாவது பிரதர் சொல்றாங்க, அவ்வளவு மோசமான மனிதர்களாக இருந்தாலும் இறைவன் என்ன கூறுகின்றார் என்றால், ஒன்றும் விஷயம் இல்லை, நான் அமர்ந்திருக்கின்றேன், நான் உங்களுக்கு பொறுப்பாளராக இருக்கின்றேன். நீங்கள் இவ்வாறு இறைவன் கூறியும் அவர் மீது உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால், பாபாவும் இங்கே நமக்கு கூறுகின்றார், மூர்க்கத்திலும் மூர்க்கமானவர்களை, அதாவது ரொம்ப கெட்டவங்களையும் கெட்டவங்களை பார்க்கணும்னா யஜ்ஞத்தில் பார்க்கலாம். மேலும் புத்திசாலிகளிலும் புத்திசாலிகளை பார்க்க வேண்டும் என்றால் இங்கே பார்க்கலாம். பக்தர்கள் இறைவனை பற்றி ஒரு மகிமை பாடுவாங்க. பகவான் பக்த வத்சலம், அதாவது இறைவன் அன்புள்ளம் கொண்டவர் என்று. பக்தர்கள் மீதும் இறைவனுக்கு கருணை ஏற்படுகின்றது. பிரதர் சொல்றாங்க, நீங்க எல்லாரும் அனுபவிகள். இன்னைக்கு உலகத்துல கூட பாருங்க, சிலருக்கு சிலர் மேல ரொம்ப அன்பு இருக்கும், அவங்களை பிடிக்கும். யாருக்கு யாரு மேல அன்பு இருக்கு, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிமையான பார்வையை பரிமாறிக்குவாங்க. இப்ப யாராவது ஒரு மனிதன் உங்களுக்கு சேவை செய்யறாங்க, நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நடைமுறையில் கொண்டு வர்றாங்க, உங்க மேல அவங்களுக்கு மரியாதை இருக்கு, அன்பு இருக்கு அப்படின்னா, நேச்சுரலாக உங்களுக்கு உங்களுடைய மனதில் அவங்க மேல ஒரு அன்பு என்பது ஏற்படும். இது ஒரு உறவு முறை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ரிலேஷன்ஷிப் பற்றியது. இதே போலதான் பகவான் கூட நம்மிடம் அடைக்கலம் ஆகக்கூடிய அகதியை போன்றவர், போலாநாத். நீங்க கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு நிறைய கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் இன்று உலகத்தில் மனிதர்கள் எதையும் கொடுக்காமல் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, இறைவனிடமிருந்து நமக்கு ஏதாவது கிடைக்கும் என்று. பிரதர் சொல்றாங்க, இது சம்பவம் இல்ல. பகவான் கூறுகின்றார், நீங்கள் என்னிடம் எனக்காக சமர்ப்பணம் ஆகுங்க, நான் உங்களுக்காக சமர்ப்பணம் ஆகிவிடுவேன். குழந்தைகளே, நீங்க உங்களுடையது எல்லாத்தையும் எனக்காக கொடுத்துருங்க, நான் பிறகு உங்களுக்காக என்னுடையது எல்லாத்தையும் கொடுத்துடுறேன். நீங்கள் எவ்வாறு இருந்தாலும் பரவாயில்லை. நீங்க சொல்றீங்க, பாபா எங்களுக்கு ஸ்பீச் பண்ண வரல, பாபா எங்களுடைய எதிர்காலம் என்னவாக ஆகும். பாபா கூறுகின்றார், அதெல்லாம் ஒன்றும் விஷயமே இல்லை. எப்பொழுது பாபா கூறிவிட்டார், குழந்தைகளே, நீங்கள் என் முன் சமர்ப்பணம் ஆகிவிடுங்கள், மற்றதை நான் அறிந்து கொள்வேன். எப்படி பாருங்க, பக்தியில கூட சொல்றாங்க,
இறைவனுடைய கருணையினால வாய் பேச முடியாதவங்க கூட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நடக்க முடியாதவங்க கூட நடந்துடுறாங்க. அப்போ இதிலிருந்து என்ன ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா, அவர் நம்முடைய பொறுப்புகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார். நாம தான் அவருக்கு பொறுப்புகளை கொடுக்கணும் இல்லையா? அப்போ பிரதர் கேக்குறாங்க, நீங்க எந்த விஷயத்த பத்தி இன்னும் பாக்கி சிந்தனை பண்றதுக்கு இருக்கு? ஒருவேளை நீங்க சமர்ப்பணம் ஆயிட்டீங்கன்னா அவர் உங்களுக்காக சமர்ப்பணம் ஆயிடுவாரு. ஸ்பீச் பண்றவங்களுக்காக அவர் ஆக மாட்டாரு. ஆகையினால் பகலில் ஒரு நாளில் 2 முறை நீங்க வந்து சொல்லுங்க. என்ன சொல்லணும்னா, பாபா நம்மிடம் சொல்றாங்க இல்லையா, குழந்தைகளே, அன்பான குழந்தைகளே, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் என்னுடைய காலடிக்கு வாங்க. நான் உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை ஃப்ரீ பண்ணிடுறேன். உங்களுக்கு உயர்ந்த பதவி, அனைத்தையும் காட்டிலும் உயர்ந்த பதவி நான் கொடுப்பேன். நீங்க என்னுடைய வழிப்படி நீங்க நடந்தீங்கன்னா, என்னுடைய விருப்பத்தை நீங்க பூர்த்தி செய்தீங்கன்னா உங்களை நான் வழிகாட்டியாக ஆக்குவேன். நீங்க எந்த விஷயத்துக்காகவும் கவலைப்படாதீங்க. அவ்வளவுதான். பிரதர் சொல்றாங்க, பாருங்க, இதை கேட்கும் போதே எவ்வளவு மனது வந்து லேசானதாக ஆகுது. இதைதான் சொல்லப்படுகின்றது சமர்ப்பணம் என்று. பிரதர் கேக்குறாங்க, பரமாத்மா கிட்ட நீங்க அந்த மாதிரி என்னைக்காவது ப்ராமிஸ் கொடுத்திருக்கீங்களா? உறுதிமொழி கொடுத்திருக்கீங்களா? மனிதர்கள் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதிமொழி கொடுத்துட்டு அதை மீறிடுறாங்க. இறைவன் கிட்ட ஒருவேளை நீங்க உறுதிமொழி கொடுத்திருக்கீங்க, நீங்க எங்க அமர வைத்தாலும் நான் அமருவேன், என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன், என்ன ட்ரெஸ் போட்டுக்க கொடுத்தாலும் நான் போட்டுக்குவேன், இப்படி எல்லாம் உறுதிமொழி கொடுத்துட்டு அதை மீறிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 உலகத்தில் எங்கேயுமே அமருவதற்கு இடம் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இறைவன் கொடுக்கக்கூடிய தண்டனை மிகவும் சூக்ஷ்மமானதாக இருக்குது. அவர் ஒன்றும் போலீஸ்மேன் போல கையில குச்சி எடுத்துட்டு எல்லாம் அவர் அடிக்க மாட்டார். ஆனால் அவருடைய தண்டனை அப்படியே சூக்ஷ்மமானதாக கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நிறைய தண்டனைகள்ல வந்து பிரதர் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் யோகா வரவே வராது, ஞானத்தின் தாரணை இருக்காது, உங்களுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வெளிவராது, சேவையினுடைய சேமிப்பு இருக்காது, மனதில் குஷி இருக்கவே இருக்காது. இதை விட வேற பெரிய தண்டனை ஏதாவது வேணுமா? யோகா வராம இருக்கு காரணம் என்ன? கண்டிப்பா ஏதோ ஒரு தவறு உங்க மூலமா நடந்திருக்கும். ஏதோ ஒரு விதிமுறையை மீறி இருப்பீங்க. இறைவனுடைய கட்டளையின்படி நடக்காமல் இருந்திருப்பீங்க. இறைவனிடம் உறுதிமொழி கொடுத்துட்டு அதை மீறிட்டீங்கன்னா, ஏதாவது அப்படி தவறு செய்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே புகலிடம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க கூட ஆசைப்படலாம், பரந்தாமத்தை பார்க்கணும், அங்க போய் நான் பாபாவை பார்க்கணும், அவரிடத்தில் நான் என் புத்தியை நிலைப்படுத்தணும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனால் புத்தி நிலைக்கவே நிலைக்காது. புத்திக்கு புகலிடம் கிடைக்கவே கிடைக்காது. மனசு அலைஞ்சிட்டே இருக்கும். இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம், அந்த பக்கத்துல இருந்த இந்த பக்கம். இது அப்பேற்பட்ட ஒரு குப்பை குளங்கள் நிறைந்த இடம் போல. அங்கதான் நீங்க போய் உட்காருவீங்க. நல்ல இடம் கிடைக்கவே கிடைக்காது. பாபா நம்மை சேவைக்காக ஒரு இடத்துல அமர வைக்கிறார். ஆனால் அந்த இடம் நமக்கு பிடிக்கல. அப்போ பிரதர் சொல்றாங்க, மனசார சொல்லுங்க, பாபா நீங்க எங்களை உட்கார வச்சிருக்கீங்க, ரைட்டு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நாங்க உங்களுக்காக உட்கார்றோம். நீங்க எங்க அமர வச்சாலும் நாங்க அமருவோம். ஏன்னா நாங்க உங்க மேல பலியாய் இருக்கிறோம். இதை விட பெரிய கஷ்டங்கள் இங்கே வரட்டும், துக்கங்கள் வரட்டும், பார்த்து கொள்கின்றோம் என்று. என்ன பாபாட்ட குழந்தைகள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க, பாபா நீங்க என்னுடையவங்க, நான் உங்களுடையவன். அப்போ இந்த கஷ்டம்லாம் எதுவுமே இல்லை. நீங்க கிடைச்சிட்டீங்க பாபா, எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆனால் சிலருடைய மனசில் இந்த பரந்த எண்ணம் இல்லாமல் இருக்கும்போது அவங்க தினமும் அவங்கள விட சீனியர் கிட்ட கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போறாங்க. பாருங்க, நீங்க என்ன இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கீங்க, இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வரமாட்டேங்கிறாங்க, இந்த சேவை நடக்க மாட்டேங்குது, சாப்பிட குடிக்க சாதனங்கள் இல்ல, பணம் இல்ல, என்னுடைய உடல்நிலை வேற கெட்டு போயிருக்கு, இது அதுன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அடிக்கிட்டே போறாங்க. பிரதர் கேக்குறாங்க, இதெல்லாம் பகவானுக்கு தெரியாதா? இந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலய ஆரம்பிச்சவர் யார்? பெரியவங்களா இல்ல இறைவனா? யார் வழி நடத்திட்டு இருக்காரு? அவருக்கு தெரியாதா நம்முடைய கணக்கு வழக்கை எங்க முடிக்கணும், எங்க அனுப்பணும்னு சொல்லிட்டு? எப்போ வந்து அவர் நம்மிடம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, நான் உங்களை உங்களுடைய கஷ்டத்திலிருந்து விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏன் நாம இந்த மாதிரி எடுத்துக்க கூடாது? நம்முடைய கணக்கு வழக்கு இந்த விதத்துல தான் முடியணும்னு இருக்கு, முடிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. சிவபாபா கல்யாண்காரி, அவர் நமக்காக என்ன செய்திருக்கின்றாரு? அவருடைய திட்டம் அவரிடம் இருக்கின்றது. அவருக்கு தெரியும் நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனா நாம செய்யக்கூடிய ஒரு தப்பு என்னன்னா, கொஞ்சம் கூட எதையும் பலி செய்யறதுக்கு மனசே வராம இறைவனிடம் அடைகிறதுக்கு மட்டும் நிறைய ஆசைப்படுறோம். எதுவுமே கொடுக்காம வசூல் பண்ண நினைக்கிறது வந்து சரியான விஷயமா? இது எப்படி சாத்தியமாகும்? இந்த ஈஸ்வரிய ஞான மார்க்கம், தியாகத்திற்கான மார்க்கம். ஒருவேளை நமக்கு தியாகம் செய்யறதுக்கு வரல அப்படின்னா வெறும் பால் மட்டும் அருந்தக்கூடிய காதல் பித்தன் போன்று அப்படிங்கிறாங்க பிரதர். ரத்தத்தை கொடுக்கக்கூடிய காதல் பித்தன் போல இல்ல,
அப்போ ஒரு வித்தியாசமான காதல் பித்தன் தான் நம்ம எல்லாருமே. இது ஒன்றும் அன்பின் உறவு முறை கிடையாது. எவ்வளவு நீங்க லவ் ஸ்டோரிஸ் கேட்டிருக்கீங்க. அதுல எவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் வந்திருக்கு, எவ்வளவு போராட்டங்கள். அப்போ ஒருத்தருக்கொருத்தர் எவ்வளவு அங்கே தியாகம் செய்றாங்க. அதே போல இந்த ஆன்மீக மார்க்கம் தியாகத்திற்கான மார்க்கம். மனிதர்கள் இதனுடைய அடையாளமாக தான் துவாபர யுகத்தில் பக்தி மார்க்கத்தில் சிவன் கோயில்ல காசி கல்வெட்டுல தன்னுடைய உயிரை விடுறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய கழுத்தையே அறுத்துக்கிறதுக்கு தயாராயிடுறாங்க. அப்ப இதனுடைய பெயர் உண்மையில் தியாகம் இல்ல. மேலும் நிறைய பேர் இன்றைய நவீன காலத்தில் ஆட்டை கொண்டு போய் பலி கொடுக்கறாங்க. இது கூட தியாகம் கிடையாது. ஆனால் பாபா கூறுகின்றார், நான் என்று இருக்கக்கூடிய தேக அபிமானம், அதை நீங்க ஃபர்ஸ்ட் தியாகம் பண்ணணும். என்னெல்லாம் என்னுடையவை, உன்னுடையவை, பெயர், புகழ், மானம், மரியாதை இருக்கு. இந்த ஒரு ஆடு போன்ற விஷயத்தை நீங்க தியாகம் செய்யுங்க. மேலும் யாரெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய நிலைமை ஆடு போலதான் ஆகிவிடுகின்றது. ஓம் சாந்தி.